இந்த பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இது வந்து சட்டம் ஒழுங்குக்கும் பாலியல் குற்றத்துக்கும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இப்ப எங்க வீட்டுல பீரோ வேணா பூட்டாத போயிட்டேன், ஒரு திருட வந்து எடுத்துட்டு போயிட்டான். இதுக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை நான் சொல்ல முடியுமா? ப்ராப்ள டபுள் மீனிங் நகைச்சுவை சினிமா நாடக நடிகரும் முன்னாள் எம்எல்ஏவுமான எஸ்.வி. சேகர் பெண்களை அடிக்கடி இழிவாக பேசி சர்ச்சையில் சிக்குவதும், பிறகு உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க என்கிற சில்லுன்னு ஒரு காதல் பட வடிவேலு போல மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த பிள்ளை லைட்டா இடுப்பு பிடிச்சிக்கிறதுக்காக உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க மீண்டும் இன்னொரு பஞ்சாயத்தை கூட்டுவதும், பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையா என மீண்டும் சமூக வலைத்தளத்தால் நீதிமன்றத்தால் ஊமக்குத்து வாங்குவதும் இவருக்கு புதிதல்ல. ஆனால் இந்த முறை எஸ்.வி. சேகர் சிக்கியிருப்பது இன்னும் சென்சிட்டிவான, தமிழ்நாட்டையே பரபரப்பாக்கிய தூத்துக்குடி மாணவி பாலியல் பயங்கரம் தொடர்பானது. அதாவது தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்கள் போதைப்பொருள் புழக்கம் உள்ளதே என திண்டுக்கல்லில் ஒரு திருமண விழாவிற்கு வந்து ஊடகங்களை சந்தித்து பேசிய எஸ்.வி. சேகரிடம் பொதுவாக கேள்வி எழுப்பப்பட அவர் அதற்கு கேட்ட எதிர்கேள்விகளும் அத்தோடு அவர் கொடுத்த விளக்கங்களும் தான் மீண்டும் பரபரப்பு சர்ச்சையை ஏற்படுத்தியதோடு வழக்கு பாயுமோ என்கிற அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இது வந்து சட்டம் ஒழுங்குக்கும் பாலியல் குற்றத்துக்கும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இப்ப எங்க வீட்டுல பீரோ வேணா பூட்டாத போயிட்டேன், ஒரு திருட வந்து எடுத்துட்டு போயிட்டான். இதுக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை நான் சொல்ல முடியுமா? ஏற்கனவே பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து ஆபாசமாகவும் அவதூறாகவும் குறிப்பிட்டு சர்ச்சையில் சிக்கினார். கடுமையான கண்டனங்கள் எழுந்த நிலையில் தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த எம்பி எம்எல்ஏ மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் நடிகர் எஸ்.வி. சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனை மற்றும் 15,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவு பிறப்பித்தது. நீதிமன்றத்தில் எஸ்.வி. சேகர் மன்னிப்பு கேட்டபோது மன்னிப்பு கேட்டுவிட்டால் சரியாகிவிடுமா என கண்டித்ததோடு தண்டனையை உறுதி செய்தது. இதனைத் தொடர்ந்து எஸ்.வி. சேகர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் எஸ்.வி. சேகரை கண்டித்தனர். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால தடை விதிக்கப்பட்டு நிலுவையில் உள்ளது. ஆனால் இவ்வளவுக்கு பிறகும் கூட எஸ்.வி. சேகர் அமைதியாக இருக்கவில்லை. மீண்டும் பெண்களுக்கு எதிராக இழிவான செயல்பாடுகளில் ஈடுபட ஆரம்பித்தார். அதாவது 2025 மார்ச் 27ஆம் தேதி சென்னை நாரதகான சபாவில் நடைபெற்ற நாடகத்தில் மீண்டும் பெண் பத்திரிகையாளர்களை ஆபாசமாகவும் அவமானப்படுத்தும் விதமாகவும் சித்தரிக்கும் வகையில் காட்சிப்படுத்தியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், உட்காருங்க. பத்திரிகைக்காரர்களே திமிர் பிடிச்சவங்க, எவ்வளவு இடம் இருக்கு, உட்கார வேண்டியதானே. அதாவது நாடகத்தில் இடம்பெற்ற காட்சியில் எஸ்.வி. சேகர் அரசியல்வாதியாக நடித்திருப்பார். அவரிடம் பேட்டி எடுக்க ஒரு பெண் பத்திரிகையாளர் வருவார். அப்போது அங்கு இருக்கைகள் போடப்பட்டிருக்காது. ஆனால் பேப்பர் படிப்பது போல அமர்ந்து கொண்டிருக்கும் எஸ்.வி. சேகரோ பெண் பத்திரிகையாளரிடம் உட்காருங்க என அலட்சியமாக கூறுவார். அங்கு உட்கார இருக்கைகள் போடப்படாததால் பெண் பத்திரிகையாளர் உட்கார முடியாமல் அங்கும் இங்கும் பார்க்க எஸ்.வி. சேகரோ பத்திரிகைக்காரங்களே திமிர் பிடிச்சவங்க என கூறிவிட்டு தனது தொடையை தட்டியபடி இவ்வளோ இடம் இருக்கு, உட்கார வேண்டியதுதானே என தனது தொடையில் அமரச் சொல்வது போல சைகை காண்பித்திருப்பார். பிறகு அந்த பெண் பத்திரிகையாளருக்கு இருக்கை கொடுக்காமல் உட்கார வைக்காமலேயே அவமானப்படுத்தும் விதமாக நடித்திருப்பார். ஏற்கனவே பெண் பத்திரிகையாளர்களை இழிவாக பேசித்தான் நீதிமன்றத்தால் குட்டுப்பட்டு தண்டனை அறிவிக்கப்பட்டு மன்னிப்பு கேட்டு அலைந்து கொண்டிருந்தார். அப்படி இருக்க தனது நாடகத்தில் வேண்டுமென்றே பெண் பத்திரிகையாளர்களை இழிவுபடுத்தும் விதமாக காண்பித்ததால் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அவருக்கு எதிரான கண்டனங்கள் குவிந்தன. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், உட்காருங்க. பத்திரிகைக்காரர்களே திமிர் பிடிச்சவங்க, எவ்வளவு இடம் இருக்கு, உட்கார வேண்டியதானே. ஆனால் எஸ்.வி. சேகர் அத்தோடு நிற்கவில்லை. பெண் வழக்கறிஞர்களையும் இழிவுபடுத்தும் விதமாக நாடகங்களில் சித்தரித்திருப்பார்.
இப்படி பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசுவது, நாடகத்தில் நடிப்பது என தொடர்ந்து கொண்டிருந்த எஸ்.வி. சேகர் தமிழ்நாட்டின் பாலியல் குற்றங்கள் குறித்த கேள்விக்கு பதில் அளித்ததுதான் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. பாலியல் குற்றங்கள் குறித்து ஊடகத்தினர் கேட்ட கேள்விக்கு அவர் அளித்த பதில் இதுதான். எங்க வீட்ல பீரோவை நான் பூட்டாமல் போயிட்டேன். ஒரு திருட வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டான். இதற்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை என நான் சொல்லிவிட முடியுமா? ஒவ்வொரு பெண் குழந்தைகளின் தாய் தந்தையர்கள் தான் அவர்களுடைய குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அது காட்டுக்கு பாத்ரூம் போகுதுன்னா கூட துணைக்கு யாராவது போகணும். ஏனென்றால் சுதந்திரம் என்பது வேறு, பாதுகாப்பு வேறு. நாம் முதலில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டின் மொத்த ஜனத்தொகை எவ்வளவு? 10 கோடி பேர். நீங்க சொல்ற மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு 3 நடந்திருக்கா, 4 நடந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க என கூறியிருப்பதுதான் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்ப எங்க வீட்டுல பீரோ வேணா பூட்டாத போயிட்டேன். ஒரு திருட வந்து எடுத்துட்டு போயிட்டான். இதுக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை நான் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு குழந்தைகளும், பெண் குழந்தைகளுடைய தாய் தந்தையர்கள் அவங்க குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கணும். அது வந்து காட்டுக்கு போய் பாத்ரூம் போறேன்னா கூட கூடைக்கு துணைக்கு யாராவது போகணும். ஏனென்றால் நாம வந்து முதல்ல நமக்கு வந்து சுதந்திரம்ங்கிறது வேற, பாதுகாப்பு வேற. நாம முதல்ல பாதுகாப்பாக இருக்கணும். தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜனத்தொகை எவ்வளவு? 10 கோடி பேர். நீங்க சொல்ற இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு 3 நடந்திருக்கா, 4 நடந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. அதாவது தூத்துக்குடி +2 மாணவி கடந்த மார்ச் 10ஆம் தேதி தனது வீட்டருகே இயற்கை உபாதை கழிக்கச் சென்று பாலியல் கொடூரனால் மிக கொடூரமாக பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு அடித்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே பரபரப்பாக்கியது. 9 நாட்களுக்கு பிறகு தனது பெயருக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத பாலியல் குற்றவாளி மாவீரன் என்கிற தர்ம முனீஸ்வரன் கைது செய்யப்பட்டான். ஏற்கனவே இதே போன்று 65 வயது பெண்மணியை பாலியல் பலாத்காரம் செய்து நீதிமன்றத்தால் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு ஜாமீனில் வெளிவந்த தர்ம முனீஸ்வரன் கஞ்சா புகைத்து கொண்டு மாணவியை 2 முறை பாலியல் வன்புணர்வு செய்ததோடு கொலை செய்த பிறகும் கூட பாலியல் கொடூரத்தில் ஈடுபட்டதாக வாக்குமூலம் அளித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து மாணவி காணாமல் போன அன்றே பெற்றோர் புகார் கொடுக்க சென்ற போது மாணவி குறித்து இழிவாக பேசிய விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் இன்ஸ்பெக்டர் பிரவீனா சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். ஆரம்ப கட்டத்தில் அலட்சியமாக செயல்பட்ட குளத்தூர் மற்றும் விளாத்திக்குளம் காவல் நிலைய போலீசாரை கடுமையாக கண்டித்து கொலைகாரனை கண்டுபிடிக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என 9 நாட்களாக கடுமையான போராட்டங்களை நடத்தி ஒட்டுமொத்த போலீசாரும் முகாமிட்டு 9 நாட்களுக்கு பிறகு தர்மமுனீஸ்வரனை கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து போராட்டம் முடிவுக்கு வந்தது. இப்படி தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சென்சிட்டிவான, அதுவும் 18 வயதுக்குட்பட்ட சிறுமி பாலியல் படுகொலை வழக்கு தொடர்பாக பேசிய எஸ்.வி. சேகர் இப்படி பேசியதோடு மட்டுமல்லாமல் அடுத்து பேசியதுதான் இன்னும் அபத்தமானது. அந்த பொண்ணு ஒரு புதருக்கு பின்னாடி போய் மறைஞ்சு நின்னுகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும்? யோசிச்சு பாருங்க. உடனே போலீஸ் எல்லாத்தையும் லைட் போடணும்னு போலீஸ் தெருவிளக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா என கேள்வி எழுப்பியதுதான் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் அவர் பேசும்போது, எனக்கு அம்மா இருக்காங்க, மகள் இருக்கா, பேத்தியும் இருக்கா. நான் ஒன்னும் பெண் குழந்தையோட அருமை தெரியாம பேசல. எங்க வீட்டுல வேலை செய்கிற பொண்ணு 21 வயது 22 வயது இருக்கும். அந்த பொண்ணை நாங்க கடைக்கு கூட அனுப்ப மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வாட்ச்மேன் இருக்கான். வாட்ச்மேன் போகட்டும்னு சொல்லுவேன். எல்லா வேலையும் போலீஸ் எப்படி செய்ய முடியும்? தமிழ்நாட்டில் 1500 மக்களுக்கு ஒரு போலீஸ் தான் இருக்காங்க என ஏற்கனவே வலியிலும் வேதனையிலும் துடித்துக் கொண்டிருக்கும் தூத்துக்குடி மாணவி பெற்றோரின் இதயத்தில் ஈட்டியை பாய்ச்சுவது போல பேசியிருப்பது கடுமையான கண்டனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்ப வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போனோம்? யோசிச்சு பாருங்க. உடனே போலீஸ் எல்லாத்துலயும் லைட் போடும். போலீஸ் தெருவுகளுக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? நான் ஒரு நியாயமான குடிமகனா கேட்கிறேன். கட்சி கிச்சியெல்லாம் விட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு அம்மா இருக்காங்க, மனைவி இருக்காங்க, மகள் இருக்கா, பேத்தி இருக்கா. நான் ஒன்னும் பொன் குழந்தையுடைய அருமை தெரியாம நான் பேசல. எங்க வீட்டுல வேலை செய்யற பொண்ணு
ஒரு 21 வயசு 22 வயசு இருக்கும். அந்த பொண்ணை நாங்க கடைக்கு கூட அனுப்ப மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வாட்ச்மேன் இருக்கான், வாட்ச்மேன் போட்டோம். கண்டனங்கள் அதிகமாக குவிந்ததை தொடர்ந்து விளக்க வீடியோ என்கிற பெயரில் பேசிய எஸ்வி சேகர், நான் மொத்தம் 19 நிமிடங்கள் பேட்டி கொடுத்திருந்தேன். அதில் பல கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொன்னேன். அதில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது போன்ற ஒரு கேள்வி கேட்டபோது, நம்ம வீட்டு பெண்களை நாம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதாவது தனியாக இருட்டுக்கு ஒரு பெண் போகணும்னு, அதாவது இயற்கை உபாதைக்கு போகணும்னு இருந்தால் கூட யாராவது துணைக்கு போகணும் அப்படிங்கிற கருத்துல தான் சொன்னேனே தவிர என மீண்டும் அதை நியாயப்படுத்தும் விதமாகவே பேசியுள்ளார். மேலும் அவரது கருத்துக்கு கடுமையான கண்டனங்கள் எழும்பி வரும் நிலையில், நான் பேசினது தவறுன்னு நினைச்சு 1-2 பேர் எனக்கு போன் பண்ணாங்க எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவரது விளக்க வீடியோவில், அது எப்படி போக முடியுங்க, கிராமத்துல அப்படியெல்லாம் முடியாது அப்படின்னா கூட இது எல்லாத்தையும் தாண்டி அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த பெண்ணின் பாதுகாப்பு முக்கியம்ங்கிறத தான் வலியுறுத்தி சொன்னேன். எங்க வீட்டுல வந்து வேலை செய்கிற பொண்ணு வெளியூர்ல இருந்து வேலை செய்கிற பொண்ணா இருந்தாலும் நாங்க வீட்டை விட்டு அனுப்ப மாட்டோம். அப்படியே அந்த பொண்ணுக்கு ஏதாவது வேணும்னா கூட வாங்கி கொடுத்தாலும் கொடுப்போமே தவிர தனியா போம்மான்னு அனுப்ப மாட்டோம். ஏன்னா அந்த பெண் திரும்பி அவ ஊருக்கு போற வரைக்கும் அவளுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவன் நான் அப்படின்னு தான் சொன்னேன் என குறிப்பிட்டுள்ளார். அது இயற்கை உபாதைக்காக போகணும்னு இருந்தால் கூட யாராவது துணைக்கு போகணும் அப்படிங்கிற கருத்தில் தான் நான் சொன்னேனே தவிர அது எப்படி போக முடியுங்க, அது எப்படி, அதெல்லாம் கேட்டால் கிராமத்தில் அப்படியெல்லாம் முடியாது அப்படின்னா கூட இதை எல்லாத்தையும் தாண்டி அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த பெண்ணினுடைய பாதுகாப்பு முக்கியங்கிறது தான் நான் இதை வலியுறுத்தி சொன்னேன். எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு வெளியூர்லேருந்து வந்து வேலை செய்கிற பொண்ணாக இருந்தாலும் நாங்கள் வந்து வீட்டை விட்டு அனுப்ப மாட்டோம். அப்படியே அந்த பொண்ணுக்கு ஏதாவது வேணும் கூட நாங்கள் வாங்கி கொடுப்போம் தவிர நீ தனியாக போமான்னு நாங்கள் அனுப்ப மாட்டோம். ஏன்னா அந்த பெண் திரும்பி அவள் ஊருக்கு போகிற வரைக்கும் அவளுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவன் நான் அப்படின்னு தான் சொன்னேன். இதில் யாராவது நான் பேசினது தவறுன்னு நினைச்சு 1-2 பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இதனைத் தொடர்ந்து யாரையும், குறிப்பாக இறந்து போனவர்களை பற்றி தவறாக பேசுவது தவறு என நினைப்பவன் நான். பொதுவாக பெண்களுக்கு பெற்றோர் அதிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டதாக அறிகிறேன். சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் என் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன் என மன்னிப்பு கேட்டுள்ளார். அதாவது சென்னை போன்ற பெருநகரத்தில் செக்யூரிட்டிகள், வேலை ஆட்கள் கொண்ட வீட்டில் இருந்து கொண்டு ஒரு பெண்ணை கடைக்கு அனுப்புவதையும், தூத்துக்குடி விளாத்திக்குளம் போன்ற கிராமத்தில் கழிப்பறை வசதி இல்லாமல் வீட்டருகே உள்ள பகுதிக்கு இயற்கை உபாதை கழிக்கச் செல்வதையும் ஒப்பிட்டு பேசியுள்ளது நியாயமா? தனியாக அனுப்பியதாலும் பெற்றோர்கள் அந்த சிறுமியோடு துணைக்கு செல்லாததாலும் தான் இந்த பாலியல் படுகொலை நிகழ்ந்தது என சொல்ல வருகிறாரா? மாணவி ஏன் புதருக்குள் சென்றார் என கேள்வி எழுப்பி, அதனால்தான் இப்படி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு மாணவி கொல்லப்பட்டதற்கு மாணவியே காரணம் என சொல்ல வருகிறாரா என பலரும் எஸ்வி சேகருக்கு எதிராக கடுமையான கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். பெண்களை இழிவாக பேசி சித்தரிப்பதும், பிறகு மன்னிப்பு கேட்பதும், அதற்கு பிறகு மீண்டும் பெண்களை இழிவாக பேசுவதும் என தொடர்ந்து கொண்டிருக்கும் எஸ்வி சேகர் மீது சட்ட ரீதியான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கைகள் எழுந்து வருகின்றன.